பெண் நகர்மன்ற தலைவர் வளையல உருவினாரா திமுக நிர்வாகி? மும்மொழி கொள்கை எதிர்ப்பு உறுதிமொழி கூட்டம், வெளியான சர்ச்சை வீடியோ. அதாவது நகராட்சி மன்றத்துடைய தலைவரை கைய பிடிச்சி வாங்க முன்னாடின்னு இழுத்து விட்டேன். வளையல நான் உருவனா? திமுக நிர்வாகி சொன்ன அதிர்ச்சி தகவல். சர்ச்சை வீடியோனுடைய பின்னணி என்ன, திமுக நிர்வாகி கொடுத்த பதில் என்ன, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள்ல ஹிந்தி எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க திமுக நிர்வாகிகள். நீலகிரி குன்னூர் பகுதியில நகர்மன்ற கூட்டத்துல இந்த மாதிரியான உறுதிமொழி எடுத்ததா கூறப்படுது. அப்போ நகர்மன்ற தலைவர் சுசீலா அவர்களுடைய கையில அணிஞ்சிருந்த வளையல திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஜாகிர் உசேல் அப்படின்றவரு உறுதிமொழி ஏற்கும் பொழுதே கையிலிருந்து கழட்டியதா கூறப்படுது. அப்படி சொல்லிதான் ஒரு வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல இது தொடர்பா அவர்கிட்டயே நேரடியா விசாரிக்கும் போது அப்படி எதுவும் நடக்கல, இத தப்பா சித்தரிச்சிருக்காங்க, பின்னாடி நின்னுட்டு இருந்தவங்களை முன்னாடி வர வைக்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சேன், ஆனா அது தவறான முறையில சித்தரிக்கப்பட்டு தப்பான தகவல்கள் பரப்பப்பட்டதா அவரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு குன்னூர் அண்ணா சிலை அருகில் கொடியேற்றும் விழாவும் இனிப்பு வழங்கும் விழாவும் நடைபெற்றது. இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியும் அங்க நடந்துச்சு. அப்போ நான் ஒரு 2 நிமிடம் கூட்டம் ஆரம்பிச்சு கொடியேற்றினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிடம் லேட்டா போய் அங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறேன். நான் நின்ற காரணத்தால எனக்கு பின்னாடி இருந்த மகளிர் கொஞ்சம் பேர் மறைக்கப்படுறாங்க, தெரியாம போயிருது. அதனால என்ன பண்ண, என்னுடைய சகோதரிய, அதாவது நகராட்சி மன்றத்துடைய தலைவரை கைய பிடிச்சி வாங்க முன்னாடின்னு இழுத்து விட்ட ஒரு காரணத்துக்கு அதை ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் ட்ரோல் பண்ணி தேவையில்லாத அவதூறான வளையல் திருடுறேன் அப்படி திமுக அப்படின்னா தேவையில்லாம அரசியல் விமர்சனமும் தனிப்பட்ட விமர்சனமும் வைத்திருக்கிறத மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒண்ணு, தவறான நிகழ்ச்சி நடந்தது போல தொலைக்காட்சிகளிலும் மற்ற இதர சமூக ஊடகங்களிலும் தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் இதன் மூலம் வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.